வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை சாதிக்கணுன்ற ஆசை இருக்குங்க. ஆசை மட்டும் இல்லை, திறமையும் இருக்குது. ஆனால் நான் அதை செஞ்சு முடிக்கல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேள்வி எழுது. நம்மளால் இதை மாற்ற முடியுமா? ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்மக்கிட்ட புத்தகம் இருக்குது, நம்மக்கிட்ட நேரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த தேர்வு நேரம் கிட்ட வரும்பொழுது தான் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். நம்மக்கிட்ட எல்லா விஷயம் இருந்தாலும் நாம் செய்யறதுக்கு அதை தள்ளி போடுறோம். இதற்கான காரணம் என்ன கேட்டால் சோம்பேறித்தனம்னு ஒரு வார்த்தையை சொல்லலாம். ஆனால் அது எப்படி மாற்றுறது? வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ இதெல்லாம் நம்ம கவனிச்சாதான் நம்ம மாற முடியும். நாம் செய்ய வேண்டிய விஷயம் நம்ம கவனித்தல். நம்ம சரியாக அப்சர்வ் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வர முடியும். சரி, எதை அப்சர்வ் பண்ணணும்? நான் மனுஷன், சாப்பிட்றேன், தூங்குறேன். ஆனால் நான் வேலை செய்கிறது யார் முடிவு பண்ணுறது? என் மனசு முடிவு பண்ணுது. என் மனசு எது கேட்குது? மூளை சொல்கிறது கேட்குது. அப்போ இந்த மூளையை நம்ம புரிஞ்சிக்கணுன்றது தெரிஞ்சு போச்சு. மூளை எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அறிவியல் பாடம் படிச்சிருப்போம். அதில் ஒரு வரைபடம் இருக்கும். அந்த வரைபடத்தில் சில பேரில் குறிச்சிருப்போம். ஒன்று பேசல் கேங்லியான்னு ஒரு பகுதி, ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு ஒரு பகுதி. நீங்கள் ரொம்பலாம் யோசிக்கல, 2 பகுதின்னு வச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேசல் கேங்லியான்ற பகுதி எதையெல்லாம் உங்களுக்கு எஃபர்ட்டே இல்லாமல் ரொம்ப சுலபமாக காலைல பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, இன்னும் சில விஷயங்கள், பழக்கப்பட்ட விஷயங்கள், இந்த ஹேபிச்சுவேட்டட்றாங்களே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பகுதி வேலை செய்யுதுன்றாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் கார் ஓட்டுறீங்க, நல்லா பழகிடுச்சுன்னா அந்த பகுதி தான் வேலை செய்யும், அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கும். அதுவே ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற விஷயம் ஒரு பெரிய முடிவு எடுக்க போகிறீங்க, இல்லை ஏதாவது கொஞ்சம் கடினமான வேலை செய்யணும்னா அந்த பகுதி வேலை செய்யணுன்றாங்க. மூளை எப்பவுமே கொஞ்சம் உஷாராக இருக்குமா. நாம ஏன் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அதை பயன்படுத்துக்கு கொஞ்சம் தயங்கி தான் பயன்படுத்துமா. சரி, இப்போ இந்த மூளையில் இது 2 பகுதி இருக்குது, தெரிஞ்சு போச்சு. எப்படி நாம் இந்த மூளையை பழக்கிறது? இப்படின்னு சொன்னால் இந்த மூளை எதை வச்சு செயல்படுதுன்னா, எதற்கு உங்களுக்கு எளிமையாக பலன் கிடைக்குமோ அதை சரியாக செஞ்சிருமோ. அதை அதுக்கு எஸ் சொல்லிடுவோம் மூளை. எதுக்கு நோ சொல்லணும்னா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பலன் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் கிடைக்க போகுது அப்படின்னா அதுக்கு நோ சொல்லிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம கையில் இருக்கக்கூடிய தொலைபேசி, மன்னிக்கவும் அலைபேசி, அந்த அலைபேசி நீங்கள் இன்ஸ்டாகிராமோ இல்லை டிக்டாக்கோ ஏதோ ஒன்று எடுங்க, அது தள்ள ஒவ்வொரு வாட்டையும் உங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்குது, தள்ளிக்கிட்டே இருக்கும். 2 மணி நேரம் தள்ளுறதுக்கும் யோசிக்கிறது இல்லை. அதுவே கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னால் படிப்போமா? ஏன் அப்படின்னா அதை படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் எடுக்கும். அந்த நேரம் ஒரு 20 நிமிடம் கூட இருக்கும். 2 பக்கத்தில் ஒரு 3-4 பக்கம் படித்தா கூட அதுக்கான பலன் அனுபவிக்க முடியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஒரு 30 வினாடிகள் கூட அளவில்லை. இன்றைக்கு வரக்கூடிய ரீல்ஸ்லாம் எடுத்து பாருங்க, 15 வினாடி 10 வினாடி அப்படி போயிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நான் மகிழ்ச்சி படுத்தணும், அந்த விஷயத்துல நான் இன்பம் அடையணும்னு நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது புத்தகத்தை படிச்சுன்னா எப்படி படிக்க போறோம்? அப்போ நம்ம மூளையை புரிஞ்சுக்கணும். மூளை கண்டிப்பா இந்த ரிவார்டை வச்சுதான் வேலை செய்யுதுன்னு தெரியுது. அப்போ நம்ம ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கணும். அப்போ காரியத்தை சாதிக்கணும் போது இந்த மூளையை நான் எப்படியாவது பழக்கணும். இப்போ ரிவார்டை என்னால் கொடுக்க முடியுமா? உடனே கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு சாதிச்சாதான் அதற்கான ஒரு பலன் கிடைக்க போகுது. அப்போ எதை நம்ம மாற்றி அடிக்க முடியும்னா, எஃபோர்ட் சொல்லக்கூடிய நம்முடைய இந்த வேலையை செய்யக்கூடிய தன்மையை மாற்றலாம், இந்த சூழ்நிலையை மாற்றலாம். எப்படி மாற்றுறது அப்படின்னா, ஒரு 3 விதமாக நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், எந்த ஒரு பெரிய காரியத்தையுமே அப்படியே ஒரு முழுசாக எடுத்துட்டு நான் செய்ய போறேன்ட்டு ரொம்ப கஷ்டமான வேலை இறங்காதீங்க. சின்னதாக பிரித்து கையாளுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் சின்ன வயசில் வீடியோ கேம் விளையாடிருப்பீங்க இல்லையா? அதில் லெவல் 1 இருக்கும். எப்படி இருக்கும்? ரொம்ப எளிமையாக இருக்கும். அப்படியே நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம், ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் சாதிச்சா மாதிரி இருக்கும். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, இப்போ லெவல் 5 போகும்பொழுது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இதுதான் வீடியோ கேம். அதுபோல தான் உங்கள் வேலையையும் எப்படி எளிமையாக பிரிக்கிறதுன்னு பாருங்கள். அப்படி நீங்கள் பிரிச்சிட்டிங்க அப்படின்னாலே, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் இந்த காணொலியை உங்களுக்காக நான் தயார் செய்து வழங்கணும் அப்படின்னா, எடுத்த உடனே நான் இது இதெல்லாம் சொல்லணுன்ற இதெல்லாம் முடியும். முதல்ல என்னுடைய கேமராவை ரெடி பண்ணணும். 2வது எதை பற்றி பேச போன்ற தலைப்பை நான் எடுத்து ஒரு நோட்டில் எழுதி வைக்கணும். 3வது ஒரு புத்தகத்தை படிக்கணும், இல்லை வேறு விஷயங்களை கேட்கணும். அதன் பிறகு அதை நான் எழுதணும். இதெல்லாம் நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். நான் ஒவ்வொன்றும் செய்யும் பொழுது ஒரு டிக் மார்க் செஞ்சுட்டேன் அப்படின்னா கடைசியாக இந்த காணொலியை நான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ இந்த வேலையை எப்படி ஒரு சின்ன டாஸ்காக பிரிக்கிறதுங்கிறத நம்ம கற்றுக்கணும். அதை கற்றுக்கிட்டோம்னாலே ஒரு பாதி கிணறு தாண்டியாச்சு. 2வது உங்களுடைய உணர்வை வடிவமைங்க. அது எப்படி வடிவமைக்கிறது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் இந்த காணொலிக்குன்னா, என்னடா இது எடுத்தே தான்டா ஆகணும், எடுத்தாதான்டா நமக்கு அப்படின்னு ஒரு சலைப்போடு இருந்ததுன்னா என்னுடைய மூளை சொல்லும், இதை எடுக்கிறதுக்கு பதிலாக நீ உன்னுடைய அலைபேசியில் வேறு ஏதாவது பார்த்தன்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம். மூளை சொல்லும், இதுக்கு பதிலாக நீ வெளில போய் தேனி கொஞ்சம் அறுத்துட்டு வரலாம், இல்லை ஒரு நண்பர் கூட பேசலாம் அப்படின்னு சொல்லும். அதற்கு பதிலாக இந்த காணொலி எடுக்கிறது மூலமாக நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் மகிழ்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு பயன் இருக்குது. இதன் மூலமாக நான் என்னுடைய திறனையும் வளர்த்துக்கிறேன்,
மற்றவர்களையும் ஒரு வாழ்க்கையில் ஒரு சிறு அளவு அவங்கள புரிதலுக்கு உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மாறுவாங்களான மாற மாட்டாங்க, ஆனால் மாறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும், சூழ்நிலையை உருவாக்க முடியும், அவர்களுக்கு அந்த செய்தியை கொண்டு சேர்க்க முடியும். அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா என்னுடைய மனசு நான் இதை விருப்பத்தோடு செய்கிறேன்னு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுடைய மூளை கொடுக்கணும். கொடுத்துட்டா அது எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் நம்ம மூளை அடித்து தூக்கிடும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு தாய் ஒரு தன்னுடைய குழந்தை எப்படி பார்த்துக்கிறேன்னா, தன்னுடைய குழந்தை அது நல்லா வளரணுன்றது எந்த உச்சத்துக்குனா போவாங்க. அதற்கான காரணம் அந்த மூளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான். எந்த கஷ்டத்தையும் தாங்குவாங்க, எல்லாத்தையும் மகிழ்ச்சியோடு செய்வாங்க, சலிச்சிக்க மாட்டாங்க. கடைசியாக அந்த பையன் விட்டு போனாலும் சரி, என்ன பண்ணாலும் அவங்க வருத்தப்பட போகிறது கிடையாது. ஏன்னா மகிழ்ச்சியோடு அந்த வேலையை செஞ்சாங்க. அப்படி உங்களால் உங்கள் வேலையை மகிழ்ச்சிகரமான ஒரு உணர்வுக்கு மாற்ற முடியுமா? நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த படிக்கும் பொழுதே நீங்கள் மகிழ்ச்சிகரமாக நான் இந்த வேலையை செய்யும் பொழுது என்னுடைய குடும்பம் உயரப்போகுது, நான் பல பேர் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன்ற ஒரு வெறி உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த உணர்வை கொண்டு வாங்க. இது 2வது. 3வது கமிட்மெண்ட். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு ரிவார்டை கொடுக்கக்கூடிய உங்கள் மூளைக்கு சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் என்னுடைய உடலை நல்லா பார்த்துக்கணும், ஒரு அருமையாக இருந்தால் தினந்தோறும் ஒரு 10 நிமிடம் நான் நடை பயிற்சி செய்வேன் அப்படின்னு முடிவு எடுக்கணும். அது செஞ்சு ஒரு 2 வாரம் செஞ்சு முடித்த உடனே நான் உடற்பயிற்சி கூடத்துக்கு போக போகிறேன், வாரத்தில் 4 நாள் அப்படின்னு முடிவு எடுத்துக்கிறேன். இதை செஞ்சு முடித்த உடனே ஒரு உற்சாகம் கிடைக்கும். அந்த 4 நாள்ன்றது 5 நாள் ஆகும். அப்போ கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையில் இந்த பிரித்து அதாவது நீங்கள் ஒரு புத்தகம் இருக்குது, டைனி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஒரு புத்தகம் இருக்குது. அதில் என்ன சொல்கிறேன்னா, நீ செய்ய வேண்டிய விஷயத்தை ஒட்டு மொத்தமாக ஒரேடியாக செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்படாத. நீ அதை பிரித்து பாரு, பிரிச்சுட்டு அந்த பலனை அனுபவிக்கும் பொழுது உன்னுடைய மூளைக்கு இன்னும் ஒரு உற்சாகம் கிடைக்கும். அடுத்த பாயிண்ட் நகர்ந்து போகலாம். கிட்டத்தட்ட இது நீங்கள் பாயிண்ட்ஸ் வாங்கி ஒவ்வொரு அதுவாக அப்படி நீங்கள் கடைசியாக போய் நிற்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றியில் போய் நிற்பீங்க. ஆனால் அதை சாதிச்சதற்கான காரணம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் சாதிச்சது, அந்த கமிட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம். நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா நான் இதை செஞ்சு தீருவேன்னு உங்களுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். அது செஞ்சு முடித்த உடனே உங்களுக்கான தன்னம்பிக்கை பெருகும், நீங்களே உங்களை ஒரு சிறப்பாக உணர ஆரம்பிப்பீங்க. இந்த 3 விஷயத்தை நம்ம சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் எந்த ஒரு விஷயத்தையும், எந்த தொழிலாக இருந்தாலும், ஒரு புது விஷயத்தை நான் செய்ய போகிறேன், புது வேலையை தேட போகிறேன், புதுசாக படிக்க போகிறேன், இல்லை புதுசாக ஏதாவது செய்ய போகிறேன் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் செய்ய முடியும். அதற்கு இந்த 3 விஷயங்கள் தான். இந்த 3 விஷயங்கள் நல்லா மனசில் திருப்பி சொல்கிறேன்னு நினைவு வச்சுங்க. முதல் விஷயம் என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இதை செய்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படி நீங்கள் சைஸ் பண்ணணும்னு பாருங்கள். அதாவது எப்படி பிரிச்சுக்கலாம். ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும், ஒரு பெரிய வேலையாக இருக்கும், அதை சிறுமைப்படுத்துங்க, அது சின்ன பண்ணுங்க. சின்னது பண்ணிங்கன்னா அது ஃபஸ்ட்டு. 2வது உங்களுடைய உணர்வை மாற்றுங்க. 3வது கமிட்மெண்ட். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்கள் மூளைக்கு சொல்ல அது உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். அது பலப்படுத்த பிறகு உங்களுடைய செயலை நீங்கள் தான் செஞ்சீங்கன்னா செய்ய பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சக்தி உள்ள மனிதராக இருப்பீங்க. நம்ம பல பேருக்கு ஆச்சரியமே அதுதான். இப்படி ஜாக்கி சான்லாம் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு, இப்படி சார்லி சாப்ளினாலும் இவ்வளவு பெரிய பர்ஃபார்மன்ஸ் செய்ய முடியுது, எப்படி வெற்றியாளர்கள் இப்படி அசால்ட்டாக செய்கிறாங்க, எப்படி இவ்வளோ எளிமையாக இருக்கேன் அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். அந்த ஆச்சரியப்படுத்துறதுக்கான காரணம் அவர்கள் செய்த பயிற்சி, அவர்களுடைய மூளையின் திறன். அந்த திறனை நாம் வளர்த்துக்கிறதுக்கு இந்த விஷயங்களை நாம் பின்பற்றோம்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஆக நம்முடைய மூளையை நம்ம வலுக்கட்டாயமாக நீ இதை தான் செஞ்சாகணும், அப்படி தான் செஞ்சாகணும் நம்ம பண்ணோன்னா நம்ம மூளை சாக்கு சொல்ல ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலாக மூளையை புரிஞ்சிக்க ஆரம்பிப்போம். புரிஞ்சிக்க ஆரம்பித்தா அது நிச்சயமாக நமக்கு உதவி செய்யும். அந்த உதவியின் மூலம் நம்ம வாழ்க்கையை நிச்சயமாக மகிழ்ச்சிகரமாக வாழலாம். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கம். நாம் எந்த தலைப்பில் பேசலாம், நம்முடைய வாசகர்களுக்கு எந்த தலைப்பு மிகவும் உகந்ததாக இருக்குன்றதை உங்கள் கீழே இருக்கக்கூடிய கருத்து பெற்று தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சம்மந்தப்பட்ட அல்லது தமிழை கற்பிக்கக்கூடிய சில காணொலிகளை உருவாக்கலான்னு ஒரு எண்ணமும் இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை கீழே தெரிவிச்சிங்கன்னா நாம் அதற்கு ஏற்றாற்போல் அடுத்த செயல்பாடுகளை செய்வோம். மீண்டும் உங்களை அருமையான காணொலியுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.